Hello students, welcome to Hiba Max 7th standard Max la term 1 unit 2 measurements la worksheet வந்து 3 என்னன்னு பார்க்கலாம். First MCQ questions பார்க்கலாம். First question பாருங்க. Area of parallelogram is 238 cm square அப்படினு கொடுத்துட்டாங்க. If the base is 17 cm then its height is அப்படினு கொடுத்திருக்காங்க. So parallelogram பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏரியா என்னன்னு கொடுத்துட்டு பேஸும் கொடுத்துட்டு ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நமக்கு ஏரியாவோட ஃபார்முலா தெரியணும் இல்லைங்களா, தெரிஞ்சால் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஆன்சரில் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏரியா வந்து 238 சென்டிமீட்டர் ஸ்கொயர், பேஸ் வந்து 17 சென்டிமீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் parallelogram இஸ் பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்லைங்களா, பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஏரியாவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏரியா இருக்கிற இடத்துல நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்க, 238 கொடுத்துருந்தாங்க இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு பேஸுக்கு பதிலாக 17 கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஹைட்டு தான் என்னன்னு கொடுக்கவே இல்லை, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் மல்டிப்ளிகேஷனில் இருக்க 17 நான் என்ன பண்ணுறேன், டிவிஷனுக்கு கொண்டு வந்துடுறேன் இல்லையா. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஈக்குவல் டு அதர் சைடு வந்தால் டிவிஷன் ஆகிடும். ஸோ நான் சைடில் சால்வ் பண்ணியிருக்கேன், டிவிஷன் பண்ணலாம். 17 1 17, ஏன்னா 2 டைம்ஸ் பண்ணால் ஜாஸ்தி ஆகிடும் இல்லையா. 23லேருந்து 17 மைனஸ் பண்ணால் 6 கிடைக்கும். இந்த 8 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். அடுத்தது 17 × 4 பண்ணுங்கள். 7 4 28, 8 பேலன்ஸ் 2, 4 1 4, 5 6. ஸோ ஆன்சர் 68 0 கிடைக்குதா. ஸோ ஹைட்டோட வேல்யூ இப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 14 சென்டிமீட்டர். Second question பாருங்க. In a rhombus the diagonals are 7 cm and 4 cm, then the area of rhombus is அப்படினு கேக்குறாங்க. ஸோ இப்போ கொஸ்டின் எதை பற்றி கேட்டிருக்காங்க, ரோம்பஸ் பற்றி. அண்ட் டயகனல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு டயகனல் 7 இன்னொரு டயகனல் 4 cm கொடுத்துட்டு ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் நமக்கு ஏரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா. ஸோ ஏரியா ஆஃப் ரோம்பஸ் இஸ் ஈக்குவல் டு half into d1 into d2 ஸ்கொயர் யூனிட்ஸ் சரிங்களா. ஸோ d1ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம், 7 எடுத்துக்கலாம். d2 வேல்யூ என்ன எடுத்துக்கலாம், 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. முதல்ல half எழுதிடுங்க. இன்ட்டு 7 வந்து d1க்கு, 4 வந்து d2க்கு சரிங்களா. half into 7 into 4. இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 2 1 டைம், 2 2 டைம் இல்லைங்களா. ஸோ 7 2s are 14. வெரி குட். 14 சென்டிமீட்டர் இருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும் சரியா. அடுத்து நம்மளோட தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் a trapezium if the sum of the parallel side is 16 centimeter and the area is 48 centimeter square then its height is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெப்பீசியம் பற்றி இந்த கொஸ்டின் சரிங்களா. அண்ட் சம் ஆஃப் parallel sides கொடுத்துட்டாங்க. ஏ தனியாக பி தனியாக கொடுக்கல, ஏ ப்ளஸ் பிஏ கொடுத்துட்டாங்க 16 அந்த ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா. ஏரியா இஸ் ஈக்குவல் டு 48 அண்ட் சம் ஆஃப் பேரலல் வந்து 16 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் ஃபார்முலா பாருங்கள். ஏரியா இஸ் ஈக்குவல் டு half into height into a + b. இங்கே என்ன எழுதணும், ஸ்கொயர் யூனிட்ஸ். கண்டிப்பாக இதெல்லாம் எழுதணும். ஸோ அடுத்தது ஏரியாவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 48 எழுதிடலாம். half into height நம்ம தான் கண்டுபிடிக்கணும். a + b கொடுத்துருந்தாங்க இல்லையா. சம் ஆஃப் parallel sides எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 16. ஸோ அதை எழுதியிருக்கேன். 2 டேபிளில் 16 கண்டிப்பாக சால்வ் ஆகும் இல்லையா. 2 1s are 2 8s are 16. வெரி குட். இப்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்க 8 என்ன பண்ண போகிறேன், 48க்கு டிவைடட் பையில் கொண்டு வர போகிறேன். ஸோ 48 divided by 8 is equal to h. இப்போ 8 டேபிளில் 48 எப்போ வரும், 8 5s are 40, 8 6 are 48. ஸோ 8 6 times 48. ஸோ height is equal to 6 centimeter. Fourth question பாருங்கள். The perimeter of a parallelogram whose adjacent sides are x centimeter and y centimeter அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும், parallelogram கண்டுபிடிக்கணும். அண்ட் adjacent side வந்து நம்பர்ஸே கொடுக்காம வெறும் x சென்டிமீட்டர் y சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு parallelogram வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா. அதில் எக்ஸ்னா இது y, adjacentனா பக்கத்தில் தானே. ஸோ இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸாக இருக்கும், இது yனா இதுவும் ஒய்யாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ பெரிமீட்டர்னா என்ன அர்த்தம், சம் ஆஃப் all the sides இல்லைங்களா. ஸோ எல்லா சைட்ஸும் ஆட் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எல்லா சைடும் ஆட் பண்ணியிருக்கோம். 2 வாட்டி எக்ஸ் வருது, 2 வாட்டி ஒய் வருது இல்லைங்களா. ஸோ 2 வாட்டி வந்தால் என்ன பண்ணலாம், 2x 2y அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம் இல்லைங்களா. அதுதான் நான் எழுத போகிறேன் பாருங்கள். 2x +
2y ஏன்னா ரெண்டு வாட்டி இருக்குது அப்போ 2x 2y இப்போ ரெண்டுத்துலையுமே 2 காமனாக இருக்குது ஸோ யூ கேன் டேக் 2 அவுட் சைட் x + y அண்ட் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிடலாம் யூனிட்ஸ் இங்கே சென்டிமீட்டர்னால் யூனிட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் சென்டிமீட்டர்னே எழுதிடலாம் உங்கள் ஆப்ஷனில் சென்டிமீட்டர் தான் இருக்கும் இல்லைங்களா அடுத்து 5th question பார்க்கலாம் 5th question பாருங்கள் In a rhombus, length of one diagonal is 6 cm and another diagonal is thrice the other. இது ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஒரு ரோம்பஸில் வந்து ஒரு டயக்னல் கொடுத்துட்டு இன்னொரு டயக்னல் என்ன சொல்கிறாங்க த்ரைஸ்னால் 3 மடங்கு ஆஃப் அனதர்னால் இன்னொரு டயக்னலோடது அப்படின்னு கேட்குறாங்க தென் த ஏரியா எஸ்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ ஏரியா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஏரியா ஆஃப் ரோம்பஸோட ஃபார்முலா என்ன ½ × d1 × d2 ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்லைங்களா ஸோ d1 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க எழுதிடலாம் ஆனால் d2 என்ன சொல்லியிருந்தாங்க த்ரைஸ் த அதர் த்ரைஸ்னால் 3 மடங்கு ஸோ 3 × இன்னொரு டயகனலோட வேல்யூ என்ன 6 அப்போ 6ன்னு எழுதிக்கணும் ஸோ 3 6 are 18 சென்டிமீட்டர் எழுதிடலாமா ஸோ ½ × 6 × 18 d1 × d2 இல்லைங்களா 2 டேபிள் 2 1s are 2 3s are 6 இல்லைங்களா இப்போ 18 × 3 பண்ணலாம் 8 3s are 24 4 பேலன்ஸ் 2 3 1s are 3 3க்கு அப்புறம் 4 5 ஸோ ஆன்சர் 54 யூனிட்ஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க யூனிட்ஸ் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா இல்லையா அப்படி எழுதிடணும் 6th question பாருங்கள் In a parallelogram the base is 2 times its height ஒரு parallelogram பேஸ் வந்து ஹைட்டை விட 2 டைம்ஸ் இருக்கா ஸோ பேஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஹைட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க இஃப் த ஹைட் இஸ் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் ஹைட்டும் சொல்லிட்டாங்க தென் த ஏரியா இஸ் அப்புறம் ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணுமா ஸோ பேஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஹைட் அதுதானே நம்ம எழுதி வச்சோம் அண்ட் ஹைட் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர்னு கொடுக்கவே செஞ்சுட்டாங்க ஸோ 2 இன்ட்டு ஹைட்டுக்கு பதிலாக 5 எழுதுங்க 2 5s are 10 ஸோ 10 சென்டிமீட்டர் இப்போ பேஸும் தெரியும் ஹைட்டும் தெரியும் அப்போ ஏரியா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா ஏரியா ஆஃப் parallelogram இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரணும் ஏன்னா ஸ்கொயர் யூனிட்ஸ்னால் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லையா பேஸுக்கு பதிலாக 10 ஹைட்டுக்கு பதிலாக 5 ஸோ 5 10s are 50 வெரி குட் 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா சம்ஸ் எல்லாமே அடுத்தது 7th question பாருங்கள் ஏரியா ஆஃப் த parallelogram 64 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இஃப் இட்ஸ் ஹைட் இஸ் 8 சென்டிமீட்டர் தென் பேஸஸ் ஸோ பேரலோகிராமோட ஏரியா என்னன்னு கொடுத்துட்டு ஹைட்டும் 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க இப்போ பேஸ் என்னன்னு கேட்குறாங்க இப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராமோட ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் ஆகிடுச்சு ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ் இங்கே சென்டிமீட்டர் கொடுக்குறனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு நீங்கள் எழுதிக்காங்க ஏரியாவோட வேல்யூ என்ன 64 பேஸ் என்ன நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இன்ட்டு ஹைட் வந்து 8 இல்லைங்களா ஹைட் வந்து 8 ஸோ 64 டிவைடட் பை 8 இஸ் ஈக்குவல் டு யுவர் பேஸ் ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது என்ன பண்ணணும் டிவிஷனில் தான் கொண்டு வரணும் வெரி குட் ஸோ 8 1s are 8 8 8s are 64 ஸோ பேஸ் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் 8th question பாருங்கள் the area of the parallelogram is 144 square centimeter if its base and height are equal then base is dash அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பேஸும் ஹைட்டும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க ஏரியா ஆஃப் parallelogram 144னு கொடுத்துட்டு பேஸும் ஹைட்டும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க தென் த பேஸ்னால் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லைங்களா ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் அதுக்கப்புறமா பேஸோட வேல்யூ என்ன சொன்னாங்க ஈக்குவல் டு ஹைட்டுன்னு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஹைட்டுக்கு பதிலாக நான் இப்போ என்ன எழுதினா போதும் பேஸ் எழுதிட்டாலே போதும் அப்போது ஏரியாவோட வேல்யூ 144 இஸ் ஈக்குவல் டு 2 பேஸ்னால் என்ன பண்ணலாம் பேஸ் ஸ்கொயர்னு எழுதலாமா மேலே 2ன்னு எழுதிக்கலாமா இப்போ இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டு வந்தால் நான் என்ன பண்ணலாம் 144 ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு பேஸ் எழுதலாமா 144 ஸ்கொயர் ரூட் இப்போ ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணோன்னா 144 எப்போ வரும் 12 × 12 ஸோ ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் இருந்தால் ஒரு நம்பர் வெளியே எழுதலாமா ஸோ 12 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு யோர் பேஸ் புரியுதுங்களா இப்படி ஸ்கொயர் வந்ததுன்னா இந்த சைட் போனால் ஸ்கொயர் ரூட் ஆகிடணும் அதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 9th question பாருங்கள் A park is in the shape of isosceles trapezium whose parallel sides are 12 meter and 70 meter. Distance between the parallel sides வந்து 50 meter. Its area is அப்படின்னு கொடுத்துருக்காங்க
ஸோ ஐசோலஸ் ட்ரப்பீசியம்க்குன்னு தனியாக ஏரியா ஃபார்முலாலாம் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். பேரலல் சைடு என்னென்னு கொடுத்துட்டாங்க, ஏ என்ன பி என்ன கொடுத்துட்டாங்க. அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன்னா ஹைட் இல்லைங்களா, ஹைட்டோடதும் 50 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இது ட்ரப்பீசியம். ஐசோலஸ்னால் இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பட் அது ஃபார்முலாவில் ரிஃப்ளெக்டே ஆகாது. ஸோ ஹைட் வந்து 50, ஏ வந்து 120, பி வந்து 70. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏரியாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஃபார்முலா என்ன, half into height into a plus b. ஸோ இப்போ ஃபார்முலாவில் நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1/2 into 50 into 120 plus 70. ஹெச்சுக்கு பதிலாக 50, ஏக்கு பதிலாக 120, பிக்கு பதிலாக 70. 2 டேபிளில் 50 எப்போ வரும்னா 25 டைம்ஸ். ஸோ 25 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 190 இல்லைங்களா. சைடில் நான் சால்வ் பண்ணுறேன். 120 + 70. ஸோ 17 + 2 90, 190 கிடைக்குதா. இப்போ 25 இன்ட்டு 190 செஞ்சாலே நம்மளோட ஆன்சர் என்னென்னு கிடச்சிரும். ஸோ நான் இங்கே அப்படியே சால்வ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த 0 லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். 9 5s are 45, 5 பேலன்ஸ் 4, 9 2s are 18, 19 20 21 22. அடுத்தது 1 டைம், ஒன்ஸில் 0 ஆட் பண்ணிவிடுங்க. 1 டைம்னா அதே வேல்யூ 25 எழுதிட்டாலே போதும். 5 + 0 5, 2 + 5 7, 2 + 2 4. ஸோ லாஸ்ட்டில் அந்த 0 எழுதிக்கலாம்னு சொன்ன பார்த்திங்களா, அதையும் எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 4750 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் நம்ம ஏரியாவோட வேல்யூ. அடுத்தது நம்ம 10th கொஷின் பார்க்கலாம். A swimming pool is in the shape of rhombus whose area is 33,750 square meter. If one of its diagonal is 150 meter, then its other diagonal is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து ரொம்ப ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஏரியாவோட ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், இது நம்ம ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு 3750 அண்ட் d1 வந்து 150, d2 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு half into d1 into d2. ஏரியாவோட வேல்யூ என்ன, 33,750. இப்போ இந்த இந்த டயக்னல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். half into d1னா 150, d2 வந்து அப்படியே எழுதிடலாம், ஏன்னா தெரியாது இல்லையா. 33,750 வந்து ஏரியா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இப்போது 150 வந்து மேலே இருக்கிறத கீழே கொண்டு போயிடணும், கீழே இருக்க 2 அந்த சைட் மேலே கொண்டு போயிடணும் இல்லைங்களா. ஸோ எப்படி பண்ணலாம், d2 is equal to 33,750 into 2 which is divided by 150. பார்த்தீங்களா, கீழே இருக்க 2 மேலே எழுதிட்டேன், மேலே இருந்த 150 கீழே எழுதிட்டேன். இந்த 0 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 3375 15நால இப்போ நான் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 3375 15நால டிவைட் பண்ணலாம். 15 2s are 30, 33ல் 30 போச்சுன்னா 3 பேலன்ஸ் 7, திருப்பி 15 2s are 30 தான் கிடைக்குது. அண்ட் 7 5 75 எப்போ வரும் அப்படின்னு பார்த்து 15 5s are 5 5s are 25, 5 பேலன்ஸ் 2, 5 1s are 5 6 7 75 கிடைக்குதா. ஸோ ஆன்சர் என்ன, 225. ஸோ d2 is equal to 225 into 2 ஒன்று இருக்குது, அது மறந்துடக்கூடாது இல்லையா. இன்ட்டு 2 செய்யலாமா. 2 5s are 10, 0 பேலன்ஸ் 1, 2 2s are 4, 4 + 1 5, 2 2s are 4. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது, 450 meters. இது வந்து d2 செகண்ட் டயக்னலோட வேல்யூ. 11th question பாருங்கள். The height of the parallelogram shaped bridge whose area is 500 kilometer square and base வந்து 25 kilometerனு கொடுத்துட்டாங்க. parallelogram-ஓட ஏரியா கொடுத்துட்டாங்க, பேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா. ஸோ இது நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுற மாதிரி தான். ஏரியா இஸ் ஈக்குவல் டு 500 kilometer square, பேஸ் இஸ் ஈக்குவல் டு 25 kilometer அண்ட் ஹைட் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லைங்களா. ஸோ ஏரியானா 500, பேஸ்னா 25 அண்ட் ஹெச் வந்து நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 25 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத ஈக்குவல் டு அதர் சைடு வந்து என்ன ஆகிடும், டிவிஷன் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஹைட். ஸோ 25 டேபிளில் 50 எப்போ வரும்னு பார்த்தோன்னா 2 × 50. அப்போ இந்த 0 என்ன பண்ணும், அப்படியே எழுதிக்கணும். ஸோ 20 kilometer is equal to your height. சரிங்களா. ஸோ அடுத்த 12th question பாருங்கள்.
Area of parallelogram whose base is 18 cm and height is half of it அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா? பேஸ் வந்து 18, ஹைட் வந்து அதோட பாதின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லைங்களா? பேஸ் வந்து 18 கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து ஹாஃப் ஆஃப் பேஸ். ஸோ 1/2 இன்ட்டு பேஸ், அப்போ 1/2 இன்ட்டு 18 இல்லைங்களா? ஸோ 2 1 டைம் 2 9s are 18. ஸோ ஹைட் என்னது 9 சென்டிமீட்டர். ஏரியானா பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லையா? பேஸ் வந்து 18, ஹைட் வந்து 9. இப்போ இது ரெண்டுத்தை நம்ம மல்டிபிள் பண்ணாலே போதும். 8 9s are 72, 2 பேலன்ஸ் 7, 9 1s are 9, 9க்கு அப்புறம் 10 11 12 13 14 15 16. ஏரியாவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 162 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதுங்களா? 13th கொஸ்டின் பாருங்கள். What happens to the area of the parallelogram if the base becomes height and height becomes base? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏரியா ஆஃப் parallelogram வந்து பேஸ் வந்து ஹைட்டாக மாறினாலோ இல்லை ஹைட் வந்து பேஸாக மாறினாலோ ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த சேஞ்சுமே இருக்காது, ஏன்னா ஏரியா ஆஃப் parallelogramனா பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ் வந்து ஹைட் ஆனாலும் ஹைட் வந்து பேஸ் ஆனாலும் மல்டிபிள் பண்ணும்போது ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ ரிமைன்ஸ் த சேம். 14th கொஸ்டின் பாருங்கள். In a parallelogram, height and base are in the ratio 3:4. Area is 432 square centimeter. Then its height is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ parallelogram பற்றி தான் பேஸையும் ஹைட்டையும் ரேஷியோவில் கொடுத்துட்டு நமக்கு ஏரியா கொடுத்துட்டு பேஸ் என்ன ஹைட் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி ஹைட் மட்டும் இப்போ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஏரியா is equal to 432 and area of parallelogram என்ன base into height. இதை நம்ம எழுதிடலாம். இப்போ ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பேஸ் இஸ் டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு 3:4ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பேஸை வந்து 3 இன்ட்டு எக்ஸ் ஏதாவது ஒரு காமன் நம்பர்னு எடுத்துக்கணும். எக்ஸோ ஒய் இசட் எதுவானு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹைட்டை வந்து 4 இன்ட்டு எக்ஸுன்னு எடுத்துக்கணும். ரேஷியோவில் வந்தாலே எக்ஸு இல்லை ஒய் இப்படி ஆட் பண்ணிக்கணும். ஸோ 432 இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்டா? பேஸ்னா 3x இன்ட்டு ஹைட்டுனா 4x. ஸோ 432 இஸ் ஈக்குவல் டு 4 3s are எவ்வளோ கிடைக்கும்? 12 and x into xனா x ஸ்கொயர். வெறும் எக்ஸை மட்டும் எழுதிடக்கூடாது, தப்பு வந்துடும். ஸோ இப்போ 432 டிவைடட் பை 12 நம்ம சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர். வேறு எதுவுமே இருக்காது இல்லையா? மல்டிப்ளிகேஷனில் இருக்க 12 டிவிஷனில் கொண்டு வந்துட்டோம். எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிட்டாலே போதும். ஸோ 432 டிவைடட் பை 12. ஸோ 12 3s are 36 இல்லைங்களா? 36க்கு அப்புறம் கவுண்ட் பண்ணுங்கள். 37 38 39 40 41 42 43. ஸோ 7 பேலன்ஸ் 2, 12 6 are 72 0. ஸோ ஆன்சர் 36 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் தான் 36. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 6 அப்படின்னு இருக்கும். நமக்கு கொஷினில் வெறும் ஹைட்டு மட்டும்தான் கேட்டிருக்காங்க இல்லையா? வேறு எதுவுமே கேட்கல. ஸோ ஹைட்டுனா 4 இன்ட்டு எக்ஸு. அப்போ 4 இன்ட்டு 6 தட் இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். Fill in the blanks பாருங்க. 15th question. If the parallel sides of a trapezium is 16 cm and 14 cm and the distance between the parallel side is 8 cm, then its area. So area of trapezium என்னன்னு கேட்குறாங்க. parallel sideல a என்ன b என்ன கொடுத்துட்டாங்க. distance betweenனா height என்னன்னு கொடுத்துட்டாங்க. இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு half into height into a plus b. இதுதான் ஃபார்முலா இல்லைங்களா? அண்ட் ஸ்கொயர் சென்டிமீட்டர் எழுதிடலாம். ஸோ half into height வந்து 8, a வந்து 16 plus b வந்து 14. ஸோ 2 டேபிளில் 8 கேன்சல் ஆகும் இல்லையா? 2 1s are 2, 2 4s are 8. ஸோ 4 எழுதிட்டு இன்ட்டு இது ரெண்டுத்தையும் இப்போ ப்ளஸ் பண்ணிடலாம். 16 + 14, 6 + 4 10 பேலன்ஸ் 1 1 2 3 30. ஸோ 30 எழுதிடலாம். இப்போ ஈஸி பார்த்தீங்களா? 4 3s are 12, அந்த 0 அப்படியே எழுதிடலாம். ஸோ ஏரியாவோட வேல்யூ என்ன? 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 16th question பாருங்க. Area of rhombus is 21 square centimeter. If one of its diagonal is 7 centimeter, then the another diagonal is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் ரோம்பஸ் என்னன்னு தெரியணும். 21 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு ஒரு டயகனல் வந்து 7 சென்டிமீட்டரா, அதே மாதிரி இன்னொரு டயகனல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் ரோம்பஸோட ஃபார்முலா என்ன? half into d1 into d2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இது எல்லாருக்குமே இப்போ தெரியும், நிறைய சம்மில் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ ஏரியாவோட வேல்யூ என்ன? 21,
half into d1 வந்து 7 into d2 என்ன நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அனதர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ நான் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறேன். 21 into கீழே இருக்க 2 மேலே எழுதிடலாம், மேலே இருக்க 7 கீழே எழுதிடலாம், தலைகீழே எழுதிடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு d2. இப்போ 7 1s are 7, 7 3s are 21 இல்லைங்களா. 7 டேபிளில் 20 எப்போ வரும், 3 times வரும். ஸோ 3 into 2 is equal to d2, that is 6 centimeter is equal to d2. ஸோ another diagonal என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, another diagonal வந்து 6 centimeter அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். 17th question பாருங்கள். The base of a parallelogram is 3/4 of its height. 3/4 3/4 நம்ம எழுதிக்கணும் சரிங்களா. 3/4 of its height. If the area is 243 square centimeter, find the base and height. ரெண்டுமே கேட்குறாங்க பார்த்தீங்களா. ஆனால் நமக்கு வந்து பேஸ் என்ன ஹைட் என்ன எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ ஆன்சரில் கண்டுபிடிக்கலாம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஸ்கொயர் சென்டிமீட்டர் இல்லைங்களா. இதுதான் நம்மளோட ஏரியா ஃபார்முலா. அடுத்தது ஏரியாவுக்கு வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 243. அண்ட் பேஸ் அண்ட் ஹைட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, த பேஸ் ஆஃப் த parallelogram is 3/4 of its height. ஸோ பேஸ் வந்து 3/4 of its height இன்ட்டு இன்னொரு ஹைட் எனக்கு இருக்குது இல்லைங்களா. ஸோ பேஸுக்கு மட்டும்தான் 3/4 ஆஃப் ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஹைட்டுக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ ஹெச்னே எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த நம்பரை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரலாம், தலைகீழே மாற்றி எழுதுவோம் இல்லைங்களா. அப்போ கீழே இருக்க 4 மேலே போயிடும், மேலே இருக்க 3 கீழே வந்துடும். இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு ஹெச் என்ன எழுதலாம், ஹெச் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. 3 டேபிள் இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 3 8s are 24, 3 1s are 3 புரியுதா. 3 8s are 24, 3 1s are 3. ஸோ 81 into 4 is equal to h ஸ்கொயர். இப்போ h ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வந்தால் நான் என்ன பண்ணலாம், ரூட்குள்ளே எழுதணுமா. ரூட்குள்ளே எழுதும் போது 81 எப்படி எழுதுங்க, 9 into 9 எழுதிக்காங்க. அண்ட் 4 எப்படி எழுதுங்க, 2 into 2ன்னு எழுதிக்காங்க சரிங்களா. இது நான் ஈஸியாக இருக்கிறதுக்காக சொல்லித்தரேன். ஸோ 2 நம்பர் வந்ததுன்னா ரூட்குள்ளே ஒரு நம்பர் என்ன பண்ணணும், வெளியே எழுதணுமா. அதே மாதிரி 2 2 இருந்தால் ஒரு 2 என்ன பண்ணணும், வெளியே எழுதணும். தட் இஸ் ஈக்குவல் டு யோர் ஹைட். ஸோ 9 2s are 18. ஸோ 18 centimeter is equal to your height. இப்போ ஹைட் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் பேஸ் அண்ட் ஹைட் ரெண்டுமே கேட்குறாங்க. ஸோ பேஸ் இஸ் ஈக்குவல் டு 3/4 ஆஃப் யோர் ஹைட் இல்லைங்களா. ஸோ 3/4 into 18. 4 டேபிளில் 18 வந்து சால்வ் ஆகாது. ஸோ எப்படி சால்வ் பண்ணலான்னா நம்ம டிவைடே பண்ணிடலாம். 8 3s are 24, 4 பேலன்ஸ் 2, 3 1s are 3, 4 5 54 இருக்கா. 4ஆல் என்ன பண்ணணும், நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணி பார்க்கலாமா. 4 1s are 4, பேலன்ஸ் 1 4, 4 3s are 12 இல்லைங்களா. 2 பாயிண்ட் வச்சா 0, 4 5s are 20 0. ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா 13.5 சென்டிமீட்டர். இது நம்மளோட பேஸாக இருக்கும். புரியுதுங்களா. அடுத்த சம் சால்வ் பண்ணலாமா. 18th question பாருங்கள். If the diagonal of the rhombus are in the ratio 4:7 and the area is 504 square centimeter, find the length of the diagonal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் த diagonals of a rhombus வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சரில் முதல்ல எழுதிடலாம். diagonal d1 is to d2 இல்லைங்களா. that is equal to 4:7 கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா d1 4xன்னு எடுத்துக்கிறேன், d2 7xன்னு எடுக்கிறேன். இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ரேஷியோவில் இருந்தால் x இல்லை y இதால் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 504 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதை வந்து ஏரியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ d1 என்ன d2 என்னன்னு தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரோம்பஸோட ஃபார்முலா என்ன நமக்கு தெரியணும் இல்லையா. ரோம்பஸோட ஏரியாவோட ஃபார்முலா என்னென்னா half into d1 into d2 இல்லைங்களா. இதுதான் வந்து ரோம்பஸோட ஏரியா ஃபார்முலா. ஸோ ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதி. ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஏரியாவுக்கு பதிலாக 504 that is equal to 1/2 into 4x into 7x பார்த்தீங்களா. கீழே இருக்க 2 நான் இந்த பக்கம் மேலே எழுதியிருக்கேன். 504 into 2 that is equal to 4 7s are 28 இல்லையா. ஸோ 28 x into x x ஸ்கொயர்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த 28 நான் என்ன பண்ணுறேன், டிவைடில் கொண்டு வரேன். 504 into 2 divided by 28 that is equal to x ஸ்கொயர் சரிங்களா. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம்.
2 1s are 2, 2 1s are 2, 2 4s are 8 இல்லைங்களா. இப்போது 504 14ஆல் நான் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ டிவைட் பண்ணோன்னா 3 டைம்ஸ் எடுக்கலாம், 4 டைம்ஸ்னாலே ஜாஸ்தியாகும். 4 3s are 12, 2 பேலன்ஸ் 1, 3 1s are 3, 3 + 1 4, அப்புறம் 8 4 கிடைக்குதா. ஸோ 84 வந்து எந்த டேபிளில் வரும்? 14 6 டைம்ஸ் பண்ணுங்கள். 6 4s are 24, 4 பேலன்ஸ் 2, 6 1s are 6, 7 8 84 கிடைக்குதா. ஸோ ஆன்சர் என்ன இருக்குது நமக்கு? 36. கேன்சல் பண்ணிவிட்டு 36 என்ன பண்ணிடலாம்? எழுதிடலாம். இப்போ 36 is equal to x ஸ்கொயர்னா 6 6 are 36 இல்லைங்களா. அதாவது ரூட்குள்ளே 6 × 6ன்னு எழுதுனா ஒரு 6 என்ன பண்ணலாம்? வெளியே எடுத்து எழுதலாமா? ஸோ x is equal to 6 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம x தான் கண்டுபிடிச்சிருக்கோம், டயகனல்ஸோட லென்த் கண்டுபிடிக்கல. ஸோ d1 is equal to 4x. ஸோ 4 × x, 4 × xனா xக்கு பதிலாக 6ன்னு எழுதலாம். 6 4s are 24 சென்டிமீட்டர். இதே மாதிரி d2 is equal to 7 × x இல்லைங்களா. 7 × x, ஸோ 7 × 6, 7 6 are 42 சென்டிமீட்டர். இது நம்மளோட d2, இது வந்து d1. எல்லாருக்குமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? 19th கொஷின் பார்க்கலாம். 19th question பாருங்கள். The area of a trapezium is 368 square centimeter and the distance between the parallel side is 16 centimeter. If one of the parallel side of the length வந்து 20 centimeter, find the length of the other side அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரெப்பீசியமோட ஏரியா என்னன்னு கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த parallel sidesனால் ஹைட் என்ன 16 சென்டிமீட்டர் அதுவும் கொடுத்துட்டாங்க. ஒரு parallel சைடு கொடுத்துருக்காங்க, ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க, பி என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் கொஸ்டின், ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ட்ரப்பீசியம் ஃபார்முலா நான் half into height into a plus b, சென்டிமீட்டர் இருக்கனால நான் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடுறேன். சரிங்களா. ஸோ ஏரியாவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏரியாவோட வேல்யூ வந்து 368, தட் இஸ் ஈக்குவல் டு half, தட் இன்ட்டு ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இஃப் த parallel sides ஹைட் வந்து 16 கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு லென்த் வந்து 20 அண்ட் பி என்ன நம்ம தான் கண்டுபிடிக்கணும். 2 1s are 2 8s are 16 இல்லைங்களா. 2 1s are 2 8s are 16 அண்ட் அடுத்த லைனில் இந்த 8 நான் என்ன பண்ணுறேன்னா டிவைட் பண்ணுறேன். 368 டிவைடட் பை 8, மல்டிப்ளிகேஷனில் இருக்க 8 டிவிஷனில் கொண்டு வந்துடுறேன் அண்ட் இது சைட் 20 + b அப்படியே இருக்கட்டும். இப்போ 368 8ஆல் டிவைட் பண்ணலாம். 368 divided by 8, 8 4s are 32, 6 minus 2 4, இந்த 8 அப்படியே எழுதிடலாம் and 8 6 are 48 இல்லைங்களா. ஸோ இது 0 ஆக்கிடலாம். ஸோ ஆன்சர் 46 இருக்குது. இந்த ப்ளஸ் 20 ஈக்குவல் டு அந்த சைடு வந்தால் -20, வெரி குட், தட் இஸ் ஈக்குவல் டு யோர் பி. ஸோ 46லேருந்து 20 மைனஸ் பண்ணலாம். 6 4 minus 2 வந்து 226. ஸோ 26 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ அனதர் parallel சைடு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 26 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. 20th question பாருங்கள். A towel is in the shape of isosceles trapezium whose parallel sides are 14 centimeter, இன்னொன்று 12 centimeter கொடுத்துருக்காங்களா. The distance between themனா height வந்து 6 centimeter, find the area of the towel அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவோட வேல்யூ 14, பியோட வேல்யூ 12 அண்ட் ஹைட் வந்து ஹெச். இதை வச்சு நம்ம இப்போ ஏரியா என்னென்னு கண்டுபிடிக்கணுமா. ஸோ ஏரியாவோட ஃபார்முலா என்ன? half into height into a plus b இல்லைங்களா. ஸோ இப்போது ஏரியா என்ன கண்டுபிடிக்கலாம். half into ஹைட்டுக்கு பதிலாக 6 அண்ட் a பதிலாக 14 ப்ளஸ் b பதிலாக 12. சரிங்களா. 2 டேபிளில் 6 கேன்சல் ஆகும்ல. 2 1s are 2, 2 3s are 6. ஸோ 3 into 14யும் 12யும் ஆட் பண்ணோன்னு வைங்க. 4 2s are 6, 1 + 1 2, 26. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 3 6 are 18, 8 பேலன்ஸ் 1, 3 2s are 6, 6 + 1 7. ஸோ 78 சென்டிமீட்டர். ஏரியாவோட வேல்யூ வந்து 78 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃபார்முலாஸ் மனப்பாடமாக தெரியணும். ஃபார்முலாஸ் மனப்பாடமாக தெரிஞ்சால் தான் செய்ய முடியும். அண்ட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது வேல்யூஸ் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். மற்றபடி கால்குலேஷன்ஸ்லாம் நீங்கள் நல்லாவே செஞ்சிடுவீங்க ஐ ஹோப். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷீட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.